ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கூடவே வந்து நான் ஒரு பர்த்டே டெக்கரேஷன் ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் ரீசெண்டாக தான் என் டாட்டரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணேன். அதுக்கு வந்து நான் எப்படியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணேங்கிற ஒரு ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த டெக்கரேஷன் வீடியோவையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா சப்பாத்தி வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேரட்டும் பொட்டேட்டோவும் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இதை வந்து நல்லா குக்கரில் வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் நல்லா விடுங்க தாராளமாக. நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸோ நல்லாவே வேகணும் இது. இப்போ வந்து இந்த சப்பாத்திக்கான சைட் டிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா தான் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக குக்கும்பர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி. அடுத்தது கேரட்டை வந்து கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆனியனை வந்து கையால் நல்லா உதுத்து விடுங்க. அப்போதான் தனித்தனியாக வரும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. இப்போ சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச குக்கும்பரையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுடுங்க இதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம டைரெக்டாக சப்பாத்தியோட பிசைய போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சமாவது வெந்திருக்கணும், அதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். குடமிளகா, கோஸ் அதெல்லாமே நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க.
கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, காரத்துக்காக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட. இப்போ வந்து நம்ம வேக வச்ச கேரட்டையும் பொட்டேட்டோயும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். கேஸை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த கேரட்டும் பொட்டேட்டோ நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகணும். இது நீங்கள் கேரட்டு பொட்டேட்டோ தான் போடணும்னு இல்லை, இது கூட நீங்கள் பீன்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போது இங்கே பீன்ஸையும் சேர்த்து வேக வச்சுடுங்க. ஸோ இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். தேவைக்கேற்ப கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு சால்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன். நமக்கு வந்து மாவு தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும், கையில் வந்து ஒட்டக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒட்டலை பாருங்க. ஸோ சாஃப்டாக இருக்கு மாவு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து இதை நம்ம இட்டுறலாம். ஸோ இடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ தேய்க்கும் போது நான் மாவு தேய்ச்சிக்கோங்க கொஞ்சமாக, உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும்.
இப்போ இதை வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க நான் பர்த்டேக்கு வந்து எப்படி டெக்கரேட் பண்ணேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன்.